ஹை கைஸ், நம்ம திடீர்ல பேட்டில் த்ரூ 7 அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 25ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம ஹூஜியா அசால்ட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்டை வின் பண்ணிடுறாரு. ரெண்டாவது ரவுண்ட் பிளேட்மேன் விசஸ் ஹான். நம்ம ஹீரோ ஹீரோயின்லாம் அவருக்கு தைரியம் சொல்லி அவரை ஸ்டேஜுக்கு அனுப்பி வைக்க ஒரு பெரிய கத்தியோட ஒருத்தன் அவருக்கு ஆப்போனண்டா நின்றுட்டு இருக்கான். மேட்ச் ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹான் கையில இருந்த ஈட்டியை அவன் அப்படியே ரெண்டா வெட்டிடுறான். இருந்தாலும் நம்மால அப்படியே வித்த காமிச்சிடுறாரு. அடுத்த 2 நிமிஷத்துல மேட்ச் முடிஞ்சிருது. சுத்தி இருந்தவங்க திரும்பவும் கொல்லு 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 அப்படின்னு சொல்லி அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறானுங்க. ஆனா அவரும் அவனை போட்டது இல்லாம அமைதியா அப்படியே ஸ்டேஜ்ல இருந்து கீழே இறங்கிடுறாரு. இப்ப வில்லன் சிட்டியோட மார்க்கெட்டை காட்டுறாங்க. அந்த இடமே நல்ல ஜெகஜோதியா இருக்கு. ஹான் அங்கிருந்த பொண்ணுங்கெல்லாம் பார்த்து அப்படியே சைட் அடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அவர் தலையிலே 2 தட்டு தட்டி அவர் அப்படியே அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஜியோயான் மீட்டன்ஸனை கூட்டிட்டு அவர் இடத்துக்கு போக அந்த இடமே ரொம்ப நாஸ்தியா இருக்கு. ஒரு நாளைக்கு 2 பேட்டில் தான். அது முடிச்சதுக்கு அப்புறமா கண்டஸ்டுக்கு வந்தவங்களாம் இங்கே தான் தங்குவாங்க. வேற நல்ல ரூம் கிடைக்குமா? வாய்ப்பில்லை. உண்மையை சொல்லணும்னா நேத்து தான் இந்த ரூம்ல இருந்த 2 பேர் செத்து போனாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த ரூமே கிடைச்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்ல, மீட்டன்சன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. உங்க வில்லன் சிட்டில டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களா? இருக்காங்களே, எனக்கு பெஸ்டான டாக்டர் வேணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, மீட்டன்சன் எனக்கு ஒண்ணு இல்ல, நானே ஒரு அல்கெமிஸ்ட் கைடு, எனக்கு எதுக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் உங்களை கூட்டு வரும்போது ஃபீல் பண்ணேன், உங்க லங்ஸ் சுத்தி இருக்கிற நரம்பு எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு, நீங்க மூச்சு விடவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்ல, அடுத்து கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு ஒரு டாக்டர் வராரு. கையை காட்டுங்க. மீட்டன்சன் கையை காட்ட ஒரு நூல் மாதிரி ஏதோ ஒண்ணு அப்படியே ஒரு கையில தூக்கி போட்டுட்டு அதை வச்சே பல்ஸ் செக் பண்ணி ஒரே செகண்ட்ல அவர் பிரச்சனை எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டு வைக்க ஆரம்பிச்சிடுறாரு. சோலார் டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்களை அட்டாக் பண்ணிருக்காங்க. உங்க லங்ஸ் சுத்தி இருக்கிற எல்லா நரம்புமே டேமேஜ் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் அப்படியே வாயை பொளந்துடுறாங்க. பிரச்சனை இல்ல, நம்ம கையில மருந்து இருக்கு, 5 நாள்ல ரெடி பண்ணிட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, மீட்டன்சன் நீங்க லினியசி தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம 2 பேரும் அதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா? நான் அல்கெமிஸ்ட் ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ணப்ப எல்லா பிரச்சனையும் வித்தியாசமான முறையில ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு லெஜெண்டை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டதா எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்ல, அவரும் லைட்டா குசிய போயிடுறாரு. நீ சொல்றது சரிதான், என்கிட்ட நிறையவே டேலண்ட் இருந்துச்சு, அதே அளவுக்கு தலைவனமும் இருந்துச்சு. நான் தான் எல்லாங்கிற ஆணவத்துல போடாத ஆட்டெல்லாம் போட்டேன். இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆனா இப்ப லின்சி செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, நம்ம ஜியோயான் அவரை வழி மறிச்சு 5 நாள் வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது, என் மாஸ்டருக்கு நீங்க இப்பவே சரியா வர மாதிரி ஏதாவது பண்ணுங்க, நான் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அவரு திரும்பவும் அப்படியே ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணி ஒரு பில்ஸ் எடுத்து அப்படியே அவர் கையில தராரு. நான் 3 நாள்ல உனக்கு இதை ரெடி பண்ணி தரேன், அதுக்கு முன்னாடி டெய்லியும் 2 வேளைக்கு இந்த பில்ஸ் அவருக்கு கொடு, உன் குய் எனர்ஜியை யூஸ் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே 2 ஹெவன் பேட்டில் டிக்கெட்டை அவருக்கு எடுத்து தர, நம்ம ஜியோயான் ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு, என்ன ரொம்ப எக்ஸ்பென்சிவா தெரியுதா, அப்ப திரும்ப கொடுத்துரு அப்படின்னு அவர் சொல்ல, இந்த டீல் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜியோயான் அந்த டிக்கெட் அப்படியே எடுத்துக்கிறாரு. நீ இந்த வயசுலயே இன்னொரு ஒரு ஆளுக்காக உன் உயிரையே பணைய வைக்கிற அப்படிங்கும் போது நானும் உனக்கு ஒரு அட்வைஸ் தரலான் இருக்கேன். உன் ஈவிலாரா உன் லங்ஸ் ஸ்டொமக் வரைக்கும் பரவிடுச்சு, நீ சீக்கிரமா அதுல இருந்து வெளியே வரலனா நீ செத்துருவ அப்படின்னு அவர் சொல்ல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே சமாளிக்க பார்க்கிறாரு. நான் என்ன சொல்றேங்கிறது உனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, நம்ம மீட்டன்சனுக்கு அந்த மெடிசனை கொடுத்து அவரோட குயின் எனர்ஜி அவர் அப்படியே யூஸ் பண்றாரு. அது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு. இவ்வளவு நேரத்துக்கு மூச்சோடவே கஷ்டப்பட்டு இருந்தவரு இப்ப பாதிக்கு பாதி டக்குன்னு சரியாயிடுறாரு. ஜியோயான் அவர் மெடிசன் நல்லாவே வேலை செய்யுது. அப்புறம் நானே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், உனக்குள்ள இருக்கிற ஈவில் அறவை நான் எப்போ சென்ஸ் பண்ணிட்டேன், ஆனா அது பேசுறதுக்கு சரியான நேரம் தான் அமையல, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உண்மையை சொல்லு அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோ லைட்டா ஃபீல் பண்ணிட்டு நல்லவனா இருக்கிறது ரொம்பவே முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன் இந்த மாதிரி கேட்கிற? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நான் போற இடத்துல கெட்டவங்க அவங்களுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நல்லவங்க எல்லாரும் அவங்களை எதிர்த்து போராடிக்கிட்டும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம பாஸ்ட்ல பண்ண நல்லதும் கெட்டதும் தான் ஃபியூச்சர்ல நம்ம எப்படி இருக்க போறாங்கதையே முடிவு பண்ணும் ஜியோயான். அது எல்லாத்தையுமே மறந்துட்டு நீ யாருங்கிறத நீயா முடிவு பண்ணு. நீ எடுக்கிற முடிவு உனக்கு நிம்மதியை தரணும், அப்பதான் நீ சரியான வழியில போயிட்டு இருக்கன்னு அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்ல, ஸ்னேக் எம்பையருக்கும் எனக்கும் வெளியே சொல்ல முடியாத ஒரு டீல் ஒன்னு இருக்கு, அதனாலதான் நான் அந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதான் எர்த்துக்கு ஒரு ஸ்னேக் கூட நீ சொல்றதை கேட்டுச்சா? நான் அப்பவே சந்தேகப்பட்டேன், அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது, அவங்க கிட்ட எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. உனக்குள்ள இருக்கிற ஈவில் அறக்கு நீ நேரம் செத்து இருக்கணும், ஆனா நீ இன்னமும் உயிரோட இருக்க, உன்னோட பவர் சிலரையும் வேற யாரோ வெளியே எடுத்து உன்னை காப்பாத்திட்டு
இருக்காங்கன்னு நினைக்கிறான் அப்படின்னு அவர் சொல்ல நம்ம ஜியோ எனக்கு ரொம்பவே யோசனையா இருக்கு. கொஞ்ச நேரத்துல அவர் அப்படியே ஒரு ரிங்குள்ள போயிடுறாரு. ஆனா வழக்கத்துக்கு மாறா இப்ப அந்த இடம் ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கு. கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் யாரையுமே காணோம். அவர் அப்படியே நம்ம கிராண்ட் மாஸ்டர் கூப்பிட்டு கத்திட்டு இருக்க அவர் எவ்வளவு கூப்பிட்டோம் அவர் முன்னாடி வர மாதிரியே தெரியல. திடீர்னு ஒரு மணல் புயல் வர அப்படியே வீச ஆரம்பிச்சிருது. நம்ம ஜியோயான் அதை சமாளிக்க ட்ரை பண்ணி முடியாம திரும்பவும் அப்படியே அந்த ரிங்கை விட்டு வெளியே வர மீட்டன்சன் அவர் பக்கத்துல படுத்து அமைதியா தூங்கிட்டு இருக்காரு. கிராண்ட் மாஸ்டரை கண்டுபிடிக்க முடியாம அவர் பயங்கர கோவத்துல இருக்கிற மாதிரி காமிச்சதோட வில்லன் பேட்டில் ஃபீல்ட்ல ஹெவன் மேட்சுக்கான ஏற்பெல்லாம் இப்ப பலமா நடந்துட்டு இருக்கு. அந்த சட்டை போடாத காட்டு வாசிங்களாம் டான்ஸ் ஆடி முடிச்சிட்டு நம்ம ஹீரோவையும் அவரோட ஆப்போனண்ட்டையும் ஸ்டேஜுக்கு வர சொல்ல நம்ம ஜியோயான் அவரு ரூலரோடையும் ஆப்போனண்ட் அவரு ஸ்வாடோடையும் அப்படியே மேல வராங்க. ஜியோயான் இவரு ரூலரை பெட் பண்றாரு. அப்புறம் இவரோட க்ளோட்மி ஸ்வாட பெட் பண்றாரு அப்படின்னு அவன் சொல்ல நம்ம மீட்டன்சன் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட கிளானுக்கு துரோகம் பண்ணிட்டான். சோலால் கூட சேர்ந்து ஸ்பெஷல் பவர்ஸ் அடையிறதுக்காக 3 மாஸ்டர்ஸை கொன்னு இருக்கான். வெளியே இருக்கிறவங்க இவன் செத்துறதா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவன் இங்க வந்து பதுங்கி இருக்கான் அப்படின்னு அவர் சொல்ல சண்டை ஸ்டார்ட் ஆயிடுது. அவங்க 2 பேருமே செமையா ஃபைட் பண்றாங்க. அவன் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுலே குறியா இருக்கான். இருந்தாலும் நம்ம ஹீரோ அவன் கிட்ட இருந்து அப்படியே தப்பிச்சு அவன் அப்படியே அடிச்சு கீழே தள்ளிடுறாரு. வில்லன் சிட்டியோட ஹெட்டான ஒரு லேடி அப்படியே அவங்க இடத்துல உட்காந்து அந்த மேட்சை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜியோயனோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸை பார்த்துட்டு பக்கத்துல இருந்த ஒரு கார்டை கூப்பிட்டு அவங்க அப்படியே அவங்க காதுல ஏதோ சொல்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஹெவன் பேட்டில நம்ம ஹீரோ இப்ப அசால்ட்டா ஜெயிச்சிடுறாரு. அங்கிருந்து அந்த காட்டுவாசி நீ அவனை கொன்னினா அவன் ஸ்வாடு உனக்கு அப்படின்னு சொல்ல எனக்கு அதை யூஸ் பண்ணவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. வில்லன் சிட்டியோட ஹெட்டோட ஆளுங்க நம்ம ஹீரோவை இப்ப அவங்க இடத்துக்கு கூட்டு வராங்க. லார்ட் உங்களுக்காக உள்ள வெயிட் பண்றாங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே அவரை உள்ள அனுப்பி வைக்க மாஸ்கோட ஒரு பொண்ணு இப்ப அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நாங்க தப்பிக்க இடம் இல்லாம இருந்தப்ப நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு அவர் சொல்ல நீ ரொம்ப பொலைட்டா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே நீ எங்க இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துரு. உனக்கு வேணுங்கிற சாப்பாடு இடம்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் நான் பண்ணி தரேன் அப்படின்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோ எனக்கு அதெல்லாம் வேணாம் எனக்கு வேற ஒரு ஹெல்ப் வேணும். நான் இந்த இடத்த விட்டு எப்படி வெளியே போறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இங்கிருந்து வெளியே போக வழியே கிடையாது. இது ஒரு வழி பாதை. வெளி உலகத்துக்கும் உங்களுக்கும் கான்டாக்டே இல்லைன்னா அப்புறம் இந்த சாப்பாடுலாம் மட்டும் எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்க வில்லன் சிட்டிக்கு மேல ஒரு பெரிய லேக் இருக்கு. கடவுளோட ஆசீர்வாதத்தால அது வத்தவே வத்தாது. அதுல இருந்து வலிஞ்சு வர தண்ணி மூலியமா நாங்க விவசாயம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ல உங்க எல்லாரையும் 5 கிளானும் சேர்ந்து போஸ்டர் அடிச்சு தேடிட்டு இருக்காங்க. இருந்தும் நீ எதுக்காக வெளியே போகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க வெளி உலகத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னீங்க. இது மட்டும் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? சோலால் எங்களை பிளான் பண்ணி அக்யூஸ் பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே நாங்க எந்த தப்பும் பண்ணல. எங்களுக்கு இந்த மாஸ்க்கும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாஸ்கை கழட்ட உன் மேல தப்பே இல்லைனாலும் பரவாயில்ல வெளியே உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய சலந்தி வலையை பின்னிருக்கு. அங்க போய் மாட்டிட்டு சாகிறத விட இங்க நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழலாம்ல. இல்ல நான் இப்பவும் வெளியே போதான் ஆசைப்படுறேன். அவங்க அப்படியே ஸ்லோ மோஷன்ல அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்கள ஃபாலோ பண்றாரு. அங்கிருந்து ஒரு டோரை ஓபன் பண்ண உடனே ஒட்டுமொத்த வில்லன் சிட்டியுமே தெரியுது. சாப்பாடு, ட்ரெஸ், வெப்பன்ஸ், அழகான பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி உனக்கு வேணுங்கிற எல்லாமே இங்க கிடைக்கும். நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், சண்டை போட்டு ஜெயிக்கணும். வெளி உலகம் மாதிரி இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த கெட்டவங்களும் நல்லவங்களை அக்யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் சொல்றது இப்ப வேணா உனக்கு புரியாம இருக்கலாம். ஆனா 2-3 நாள்ல உனக்கே இந்த இடத்த பத்தி தெரிய வரும் அப்படின்னு அவங்க சொல்ல அவங்க எவ்வளவுதான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் நம்ம ஹீரோ மனசு மாறவே மாற்றாரு. சரி வில்லன் சிட்டிக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. டாப் 10 ஃபைட்டர்ஸ்குள்ள நீ வந்தினா உனக்கு வெளியே போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்ல. வெளி உலகத்துக்கு போறதுக்காக நான் என் உயிரையே தருவேன் அப்படின்னு அவர் சொல்ல அவர் அப்படியே அவருக்கான ட்ரிங்க்ஸ் குடிச்சு பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கிறாரு. இப்ப திரும்பவும் நம்ம ஹீரோ அவரு ரூம்க்கு வந்துட்ட மாதிரி காட்டுறாங்க. அவருக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு. எப்படி டாப் 10 ஃபைட்டர்ஸ்குள்ள வருதுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவர் அப்படியே ஒரு ரிங்கை யூஸ் பண்ணி நம்ம கிராண்ட் மாஸ்டர் தேடி பார்க்கிறாரு. ஆனா அவர் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் என்னதான் கத்தி கதறினாலும் கிராண்ட் மாஸ்டர் அவரு முன்னாடியே வர மாட்டாரு. நான் ஒத்துக்கிறேன் என்னால இந்த இடத்தை தாண்ட முடியல, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அவரால் முடிஞ்ச அளவுக்கு கத்தி கதறி பார்த்துட்டு திரும்பவும் அப்படியே ரிங்கை விட்டு வெளியே வர அவர் இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிருந்து காப்பாத்துறதுக்கும் சோலார் டெக்னிக் தான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அவர் அப்படியே ஒரு ரிங்கை கழட்டி வச்சுட்டு
அவரு கையை கட் பண்ணி அவரு பிளட் அப்படியே அந்த ரூலர்ல தெரிச்சிட்டு அதோட ஈவில் டெக்னிக் எல்லாம் கத்துக்க ஆரம்பிக்க அவர் இப்போ ஒரு பனி பிரதேசத்துல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்க முகம் தெரியாத ஒரு கருப்புருவமும் அப்படியே பறந்துட்டு இருக்கு. இது என்னடான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, ஜோன் ஜுவாலஜிக்கு உன்னோட ரத்தத்தை காணிக்கைய கொடுத்து நீ எங்க டெக்னிக்ஸை கத்துக்க நினைச்சிருக்க, ஆனா இது என்னடோ நான் யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நான் தான் சோல் டிஸ்ட்ராயரோட மறுஜென்மம். அவரு டக்குன்னு அவரு ஸ்வாட் எடுத்துட்டு அப்படியே அவன் கூட சண்டை போட ரெடி ஆயிடுறாரு. நான் உன்னோட ஒரு பாதி மட்டும்தான். ஜோன் ஜோஜியை உருவாக்கும் போது அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை பாதியை பிரிச்சு அதுல அடைச்சு வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த ரூலரை அவர் கையில இருந்து டக்குன்னு அவன் கைக்கு அப்படியே கொண்டு வந்துடுறான். நீயும் சோல் கிளானை சேர்ந்தவன் தானே, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நானே உனக்கு அதை கத்து தரேன் அப்படின்னு அவன் சொல்ல, நான் ஒன்னும் ஓ ஆள் கிடையாது, உன்னை கொல்றதான் என் லட்சியம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப நீ ஒரு திருடனா? சோல் செப்பரேட் டெக்னிக்கை நீ ஜோன் சோஜி கிட்ட இருந்து கத்துக்கிட்டீல, ஆனா உன்னால முழுசா அதை கத்துக்க முடியல. அது ஒரு செட் ஆஃப் கோடு. அதை கத்துக்கிட்டீனா நீ அடுத்த லெவலுக்கு போலாம். அவன் அப்படியே அந்த ஸ்வாட் அவரை கொல்ற மாதிரி தூக்கி போட்டுட்டு டக்குன்னு அவனே வந்து அதை அப்படியே தடுத்து நிறுத்திடுறான். என்னால எல்லாமே பண்ண முடியும், எனக்கு சாவே கிடையாது. சரி சொல்லு, உனக்கு என்ன டெக்னிக் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, உன்கிட்ட கத்துக்கிறதுக்கு பதிலா நான் வில்லன் சிட்டிலேயே மாட்டிட்டு சாக தயாரா இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல, முட்டாள்தனமா பேசுற, நீ செத்துட்டினா அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு காப்பாத்துவா? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிரதர் இருந்தான், அவன் கூட ஒன்ன மாதிரி தான். சரி தப்புன்னு பேசிட்டு நிறைய விஷயத்த கத்துக்காம அப்புறம் சீக்கிரமாவே செத்துட்டான். அவனுக்கு நீங்க எல்லாரும் வச்சிருக்கிற பேரு ஃபைட் கார்டு. உண்மையிலேயே அந்த பேருக்கு அவன் ஏத்தவன் தானா? நீ போய் சொல்ற, அது எதுவுமே உண்மை இல்ல. ட்ரைனிங்லயும் ஸ்கில்ஸ்லயும் நல்லது கெட்டதுன்னு எதுவுமே இல்ல. நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உனக்கு கத்து தரேன். அந்த பவர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு நாள் நீ என்ன கொன்னுட்டினா நீ சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லி நான் உன்னை இங்கேருந்து வெளியே அனுப்பிடுறேன். அப்படி இல்லனா நீ வாழ்க்கை ஃபுல்லா இங்கதான் இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்ல, அந்த டீல் அவருக்கும் ஓரளவு சரியா தான் படுது. ட்ரைனிங் எடுக்கும் போது ஒருவேளை வில்லன் சிட்டில நான் செத்துட்டா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, வாய்ப்பே இல்ல. சோல் டிஸ்ட்ராயர் உனக்கு ட்ரைனிங் கொடுக்கும் போது வெளியே இருக்கிற சாதாரண மோட்டல்ஸ் கூட உன்னால தோக்கடிக்க முடியாதா? அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அங்கிருந்து ஒரு குச்சி எடுத்து, இது டூப்ளிகேட் ஜோன் சோஜி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அவரால் அதை நம்பவே முடியல. இதுகிட்ட எப்படி யூலோ பவர்ஸ், உன் ஸ்பெஷல் ஃபயர், உன் ரூலர் லிங்க் ஆயிருக்கும் போது இதுவும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அவங்க ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ண, வில்லன் சிட்டில நடக்கிற பேட்டில் எல்லாத்தையும் நம்ம ஜியான் அசால்ட்டா அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே நேரத்துல ரிங்குல அவருக்கு பயங்கரமா ட்ரைனிங் வேற போயிட்டு இருக்கு. அங்க ஒரு கத்துக்கிட்ட எல்லாத்தையும் பேட்டில்ல யூஸ் பண்ணி ரொம்ப அசால்ட்டா ஆப்போனன்ட்ஸ் எல்லாரையும் அப்படியே தோக்கடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. ஆனா அவர் எவ்வளவுதான் இம்ப்ரூவ் ஆனாலும் சோல் டிஸ்ட்ராயரை மட்டும் அவரால் தொடக்கூட முடியல. அவன் இல்லாத வித்தெல்லாம் காட்டுறான். அவர் அப்படியே அவனை முறைச்சு பார்க்க, என்ன பாக்குற, நீ பாக்கிறத பார்த்தா உனக்கு இங்க இருந்து தப்பிக்கணுங்கிற எண்ணமே இல்ல போலயே அப்படின்னு அவன் சொல்ல, உன் பவர்ஸ்லாம் ரொம்பவே அதிகம் இருக்கு, என் மூவ்ஸ்லாம் நீ முன்னாடியே கண்டுபிடிச்சிடுற, அப்புறம் எப்படி என்னால உன்னை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, அவன் அப்படியே அவருக்கு நிறைய விஷயம் கத்து தரான். சண்டை போடும் போது நீ உன்னோட சோல் பவர்ஸ்ல கொஞ்சத்தை உனக்குன்னு ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். ஆப்போனன்ட் என்ன பண்ண போறான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு எந்த சென்சஸும் தேவையில்லை, உன்னோட ஹார்ட் மட்டும் போதும், எல்லாத்தையும் உணர முடியும். சரி சொல்லு, கடந்த காலத்துல நீ இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கிற மேட்ச் எல்லாத்தையும் நீ என்ன உணர்ற அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, எனக்கு தெரியல, எனக்குள்ள அளவு கடந்த கோவத்தை நான் ஃபீல் பண்றேன். யார் மேல கோவம்? என் அம்மா மேல. அந்த சின்ன வயசுல எனக்கு அவங்க தேவைங்கிறது தெரிஞ்சும் என்ன அவங்க விட்டுட்டு போனாங்க. எந்த பிரயோஜனமும் இல்லாம மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக நிறைய பேர் இருந்தும் அவங்க உயிரை தியாகம் பண்ணாங்க. எனக்கு அது பிடிக்கல. என் அப்பாவை எனக்கு பிடிக்கல. எனக்கு தேவைப்படும் போது அவர் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல. கிராண்ட் மாஸ்டர் எனக்கு பிடிக்கல. மீட்டன்ஸ் நான் காப்பாத்துறதுக்காக தான் நான் சோல் செப்பரேட் டெக்னிக்கை கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது தெரிஞ்சும் அவர் என் மேல ரொம்பவே கோவப்பட்டுட்டாரு. எல்லாத்துக்கும் மேல ஜியோ சூனரையும் எனக்கு பிடிக்கல. நான் என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கு முன்னாடி நான் அவளை நினைச்சு பார்க்கிறேன். அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. கோவம் தான் எனக்குள்ள அதீத பலத்தை தர மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, சோல் டிஸ்ட்ராயர் அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். சரியா சொன்ன, நல்லவ மாதிரி நடிக்கிறதுனால மட்டும் இந்த உலகத்துல உனக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்ல. இதான் உன்னோட உண்மையான உருவம், இதை யாருக்காகவும் மாத்திக்காத அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம ஹீரோவும் அவங்க கூட சேர்ந்துட்ட மாதிரி காட்டுறாங்க. அப்படியே எபிசோட் 25 முடியுது. உண்மையிலேயே ஒரு வேற லெவல் பினிஷிங். நம்ம கிராண்ட் மாஸ்டர் சொன்ன மாதிரியே சோல் டிஸ்ட்ராயர் அப்படி இப்படின்னு நேக்கு போக்க பேசி நம்ம ஹீரோவையும் இப்ப அவன் வழிக்கு கொண்டு வந்துட்டான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போது, நம்ம ஜியானால திரும்பவும் ஈவில் பாத்துல இருந்து மீண்டு வர முடியுமா, இல்ல மத்தவங்க மாதிரி அவரும் நிரந்தரமா சோலால் சர்வெண்டா மாற போறாரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.